சொல்வதெல்லாம் உண்மை. 5 வருஷத்துல மேடம் 3 ட்ரிப் தான் அடிச்சுக்கிறேன். நீங்க யாருங்க அவளை அடிக்கிறதுக்கு? கொண்டாட்டி நான் அடிச்சிடுவீங்களா நீங்க? நல்லா தான் பார்த்து நல்லா பார்த்து அழகுதானா இது? அடி வாங்கி அபார்ஷன் ஆச்சுன்னா வயரெல்லாம் புண்ணா இருக்குங்க. நீங்க வந்து அவளை அடிச்சு அவளுக்கு அபார்ஷன் ஆனா அது கொலை. என்னது வீட்டுக்கார அடிச்சது? உனக்கு என்ன வயசு? என் வயசு ஒரு 21 இருக்கும். நான் எங்கள் வீட்டுக்கார காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எப்படி காதலிச்ச? நான் சித்தாள் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஊரில் இருந்தேன். ஊரில் இருந்து அப்பாலாம் விவசாயம் பண்ணி ஒன்றும் முடியல. அப்புறம் வேலைக்கு இங்கே இட்டு வந்திருந்தாங்க. வேலைக்கு இட்டு வந்து எங்கள் வீட்டுக்காரர் நல்லா பேசுவார். எல்லார்ட்டையும் நல்லா ஜாலியாக பேசுவார். அப்புறம் அவருக்கு அம்மா அப்பா தங்கச்சி தம்பி இப்படிலாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சு எனக்கு இருந்து நம்ம தான் அனாதை போல் இருந்துட்டோம். அம்மா இல்லை எனக்கு, நான் பிறந்தோடனே செத்துட்டாங்களாம். அப்பா தான். அப்பா வேறு கல்யாணம் பண்ணிட்டாரு. சித்தி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனால் எனக்கு இவங்க குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும். சரி அம்மா அப்பாலாங்கிறாங்க, நம்ம அத்தை நம்மளை அம்மா அப்பாலாம் பார்த்துப்பாங்கன்னு எங்கள் அத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்போ எல்லாம் வேலை மேலே சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் என்னை பார்த்துப்பாங்கலாம் எங்கள் அத்தையை பற்றி என்கிட்ட பெருமையாக சொல்லுவாங்க. அதனால் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பிடிச்சிருந்து வீட்டில் சொல்லி தான் நிச்சயம்லாம் பண்ணி எனக்கு நல்லபடியாக மறுபடியும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க எங்கள் வீட்டுக்காரர். பண்ணி வச்சு ஆனால் சொன்னாங்க 5 சவரம் போடணும், வண்டி எடுத்து கொடுக்கணுன்னாங்க. எங்கள் அண்ணன் என்ன சொல்லிச்சு, உடனே வைக்கணும்னா இப்போ என்கிட்ட இருக்கிற காசு வச்சு தான் என் தங்கச்சி கல்யாணம் பண்ண முடியும், உங்கள் அர்ஜென்ட்டுக்கு என்னால் 5 சவரம் போட முடியும்னு சொல்லி எனக்கு 3.5 சவரம் தான் போட்டான். காதுக்கு கம்மல் இதெல்லாம் போட்டதெல்லாம் கணக்கு இல்லையா, கயிற்றுக்கு மட்டும்தான் கணக்கு. கயிற்றுக்கு மட்டும்தான் 3 சவரம் போட்டுக்கிறீங்க, இன்னும் 2 சவரம் போடணுன்ட்டாங்க. அப்புறம் எங்கள் அண்ணன் ஒரு 6 மாதம் கழிச்சு வண்டி எடுத்து தரேன்னுச்சு. அப்புறம் அவனால எடுத்து தர முடியல. உடனே அவனுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. எங்கள் பெரியக்கா பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான், லவ் பண்ணி. அப்புறம் எடுத்து தர முடியல, இங்கே விட்டு போயிட்டான். இன்னும் அதுலேருந்து யாரும் என்னை பார்க்க வரமாட்டாங்க. நாங்கள் சொல்லியும் எங்கள் அண்ணெல்லாம் ஆனால் வேணான்னு தான் சொல்லிச்சு, இந்த மாப்பிள்ளை வேணாம், இவங்க குடும்பத்தை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலன்னா சொல்லுவான். இல்லைண்ணா அம்மா இருக்காங்க அப்பாலாம் இருக்காரு பார்த்துப்பாங்கண்ணா, நம்ம வீட்டில் தான் அம்மா இல்லைண்ணா இவங்களாம் நம்மளை பார்த்துப்பாங்கண்ணான்னு எங்கள் அண்ணன்கிட்ட ரொம்ப பிடிவாதமாக பேசினேன். அதனால் எங்கள் அண்ணன் இவர் கட்டி வச்சாங்க. கட்டி வச்சு ஒரு மாதம் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நல்லா பார்த்துன்னு என்னை தனியாக வாடகை இட்டு போனார். இவங்களுக்குள்ளேயே பணம் பிரச்சனையால் அம்மாவும் பிள்ளைக்குமே சண்டை வந்து, ஆனால் நான் எந்த பிரச்சனையும் அப்போ என்னாலாம் வரல. இவங்களுக்குள்ளேயே சண்டை வந்து என்னை வாடகை வீட்டுக்கு இட்டு போனாங்க. இட்டுன்னு போய் எங்கள் வீட்டுக்காரு என்னோட நெக்லஸ் எடுத்துன்னு போய் முன்ன வச்சார். அப்புறம் எங்கள் மாமியார் வந்து என்கிட்ட நகையெல்லாம் கேட்பாங்க, நல்லா பேசுவாங்க. நகை இருக்கிற வரைக்கும் என்கிட்ட நல்லா பாசமாக பேசினாங்க. எங்கள் மாமியார் பாசமாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கம்மல் மூக்குத்தி நதியா கம்மல் இந்த கம்மல்லாம் இருக்கிறதுலாம் எல்லாத்தையும் எங்கள் மாமியார்கிட்ட தான் கட்டி கொடுத்தேனே. அப்புறம் எங்கள் நாத்தனார் வந்தாங்க. வந்துட்டு இது போல் மேலே ஓலை வீடு கட்டுறோம், பணம் வேணும், வா உன் நெக்லஸ் மேலே போய் காசு வாங்கலாம் வாங்கி கொடுத்துச்சு. என்கிட்ட நல்லா பேசினா கொடுத்துருவேன். அப்புறம் கூப்பிட்டு போய் 10,000 ரூபா அந்த நெக்லஸ் மேலே வாங்கி எங்கள் பெருநாத்தனார் கையில் எங்கள் அண்ணிக்கிட்ட கொடுத்தேன். எங்கள் அண்ணி அதையும் வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிக்கிட்டோடனே அப்புறம் என்கிட்ட இருந்து எல்லா பொருளும் போயிடுச்சு. என்கிட்ட ஒரு நகை கூட இல்லை. அப்புறம் இவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவ ஒன்றும் இல்லாதவ, ஒரு நகை நட்டு இல்லை இவகிட்ட, இவன் என்ன எடுத்துன்னு வந்துட்டா, இவன் என்ன கொண்டு வந்துட்டாங்க அம்மா வீட்டில் இதே போல் பேசுவாங்க. இதெல்லாம் மென்டலியாக எனக்கு ரொம்ப டென்ஷனாக வந்தாடா, நம்ம ஒன்று எடுத்துகிட்டு வரலான்றாங்களே. இவங்க ஆரம்பத்தில் நம்மளை நல்லா தானே பார்த்துக்கிட்டாங்க, இப்போயே அப்படி பேசுகிறாங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட சொல்ல மாட்டானா, இவங்களோட டார்ச்சர் பண்ணுறது எங்கள் வீட்டுக்கிட்ட சொல்ல மாட்டேன். அப்புறம் எனக்கு இடையில ஒரு நாள் ரொம்ப உடம்பு சரியில்லை வாடகை வீட்டில். அப்போ எங்கள் அண்ணன் என் பக்கத்து வீட்டில் தான் வாடகை தான் அங்கே வாடகை அதிகமாக இருக்குதுன்னு மெயின் ரோடு காலி பண்ணி போச்சு. அன்றைக்கி தான் எங்கள் அண்ணனும் காலி பண்ணி போகுது. அன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை, அவங்க தங்கச்சிட்டு 500 ரூபா கொடுத்தாரு. இட்டு போய் மீனாட்சி இட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பார்ப்பிரியான்னு சொன்னதுக்கு இவங்க அவர்கிட்ட அந்த 500 ரூபா வாங்கிட்டு நான் பார்க்குறேன்னான்னு சொல்லிக்குது. இவர் எங்கேயோ போனதுக்கப்புறம் என்கிட்ட சொல்கிறாங்க, நான் உன்னை ஹாஸ்பிட்டல் நாங்கள் பார்க்கக்கூடாது, கல்யாணம் ஆன மொதல் வருஷம் உங்கள் அம்மா வீட்டில் தான் உன்னை இட்டு போய் பார்க்கணும், போய் உங்கள் அண்ணன்கிட்ட போய் 5000 வாங்கிட்டு வா, உனக்கு நல்ல புடவைலாம் எடுக்கலாம். எனக்கு அப்போல்லாம் புடவைலாம் கட்ட தெரியாது, சுடிதார் தான் போட்டுன்னு இருந்தேன். அதனால் நல்ல புடவைலாம் உனக்கு எடுத்துகிட்டு வரலாம், உனக்கு காலுக்கு மெட்டிலாம் எடுக்கலாம், உன்னை நாங்கள் ஹாஸ்பிட்டல் நாங்கள் இட்டுன்னு போய் பார்க்கக்கூடாது, உங்கள் அண்ணன் தான் பார்க்கணும்னு சொல்லிச்சா. நான் எதுவுமே கேட்டுக்கவே இல்லை. சரி இவங்க இது போல் சொல்கிறாங்க, எனக்கு அப்போல்லாம் தெரியாது என்னன்னு. சரி நம்ம அண்ணன் தான் நம்மளை இட்டுன்னு போய் பார்க்கணும் பார்க்குதுன்னு நினச்சின்னு சரி நீங்கள் இட்டு பார்த்தாலும் சொல்லிட்டு நான் வீட்டில் போய் படுத்துக்கிட்டு திரும்பியும். அப்புறம் என்ன சொன்னேன், இவர் எங்கேயோ போயிட்டு வந்தார். வந்த பிறகு நான் எதுவும் இது போல் அவங்க தங்கச்சி சொன்னாங்கன்னு சொல்லலை. என்னை இட்டுன்னு போய் எங்கள் அண்ணன்கிட்ட விடு, எங்கள் அண்ணன் இட்டு போட்டேன் என்னை ஹாஸ்பிட்டல்னு சொன்னேன். அப்புறம் இவர் எதுவுமே கேட்கல, கோவமாக நான் சொல்லி நீ உங்கள் அண்ணன்கிட்ட போறீ, ஆனால் இவர் பார்க்க தான் சொன்னார். இல்லை எங்கள் அண்ணனே பார்க்கட்டோன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன்கிட்ட போனேன். அப்புறம் எங்கள் அண்ணன் ட்ரிப்ஸ்லாம் ஏற்றிச்சு, ஜுரம் அதிகமாகிடுச்சு சொல்லி ஏற்றினாங்க. அப்புறம் எங்கள் அண்ணன் எனக்கு 5 புடவை எடுத்து கொடுத்தனுச்சு. அப்புறம் ஒரு சின்னதாக மெட்டிட்டு இது போல் கவரிங் மெட்டியே எடுத்து போட்டான். அவனால் அப்போ எங்கள் அண்ணன் பெரியாள் வேலை செஞ்சுன்னு இருந்தான், கொத்தனார் பெரியாள் வேலையில் இந்த கூலி வேலைக்கு போயின்னு இருந்துச்சு.
எனக்கு 5 புடவை தேவையான கொஞ்சம் சாமான் வளையல் இதெல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சு. போய் இருமா. அன்றைக்கி நைட்டில் எங்கள் வீட்டில் இருந்தேன். நைட்டு ஒரு 10 மணி இருக்கும் வந்து எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டு போயிட்டார் திரும்பியும். பா வீட்டுக்கு போகலாம் மீனாட்சின்னு. இதுக்குள்ளேயே இவர் போய் அங்கே போய் அடிச்சிக்கிறாரு. அவங்க அம்மாவையும் அவங்க தங்கச்சி அடிச்சிக்கிறாரு. உன் பொண்ணாக இருந்தால் இது போல் பண்ணியிருப்பீங்களா? நான் தானே பணம் கொடுத்தேன், நீங்களா பணம் கொடுத்தா அவளை இட்டு போய் ஹாஸ்பிட்டல் பார்க்குறீங்கன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிறாரு. ஆனால் அவங்க வீட்டில் சண்டை நடந்து எனக்கு தெரியாது. என்னை இட்டுன்னு வந்து வாடகை வீட்டிலே திரும்பி விட்டாரு. விட்டோடனே நான் கேட்டேன், என்னாச்சு, ஏன் கோவமாக இருக்குங்க மாமா, சொல்லு மாமாங்கிறது. ஒன்றும் இல்லை, உன் வேலையை பாரு, உடம்பு இல்லையா, போய் மாத்திரை போட்டு படுன்ட்டார். மறுநாள் அப்புறம் எனக்கு அக்கம் பக்கம் இருக்கவங்க சொன்னாங்க, இது போல் அங்கே போய் சண்டை பண்ணிட்டேன், அவங்க வீட்டுக்காரர் போய் அடிச்சிட்டாருன்னு. நான் கேட்டேன், எது கேட்டாலும் சரி உனக்கு தெரியாது, நீ கம்முனரு, அவங்களுக்கெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணி பேசாத. எங்கள் வீட்டுக்கார்ட்ட எங்கள் மாமியாருக்காக சண்டை போடும் அடிக்கடிக்க. மாமியாருக்காக தான் ரொம்ப நாள் பண்ணி பேசுனேன். அப்புறம் இவங்களுக்குள்ளேயே அம்மாவும் ஒன்று பேசிப்பாங்க, அடிக்கடிக்கு பேசிப்பாங்க. இவளுக்கு என்ன இருக்குது, ஒன்றும் இல்லாத அனாதை நாயின்னு தான் அடிக்கடிக்கு சொல்லுவாங்களே. இவள் அனாதை நாய், ஒன்றும் இல்லை, வக்கு இல்லாத வந்துட்டவ, இப்படிலாம் பேசி என்னை எங்கள் தம்பி கூட, எங்கள் வீட்டுக்காரோட தம்பி கூட வச்சு எங்கள் மாமியார் தப்பாக சொல்லுவோம். வந்துட்டு வாடகை வீட்டில் வந்து சொன்னாங்க, என் பிள்ளைக்கு தினைக்கு ஃபோன் பண்ணுறேன்னு. நான் அழுதேன், நான் ஃபோன் எனக்கு தெரியாது, அவர் நம்பர் எனக்கு தெரியாது அத்தை, இது போல் சொல்லாதீங்க சொல்லி அழுதேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்கிட்ட போய் ஃபோன் போட்டு சொன்னேன், இது போல் உங்கள் அம்மா ஏரி வேலைக்கு போயிட்டு வந்து இது போல் நடு ரோட்டில் நின்று கேட்குறாங்க, இது போல் தப்பாக பேசுறது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால், அன்றைக்கும் போய் வீட்டில் சண்டை நடந்துக்குது. அவங்க அம்மா வீட்டில் சண்டை பண்ணிக்கிறாரு. சண்டை பண்ணி இதே போல் பிரச்சனையாகி அன்றைக்கி போய் பாய்சன் சாப்பிட்டேன், மருந்து குடிச்சிட்டேன். நம்ம இருக்கிறதால தான் அம்மா பிள்ளையும் சண்டை போட்டுக்கிறாங்க, நம்ம இல்லைன்னா இவங்க 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க. இவங்க அடிக்கடி சொல்கிறது, நீ வந்து தான் என் பிள்ளை என்னிட்டு பிரித்து இட்டுன்னு போயிட்டேன்னு. சரி இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கட்டும், அம்மாவும் பிள்ளையும், நம்ம இருக்கிறதால தான் இவங்களுக்கு தடையாக இருக்கிறோன்னு நினச்சி குடிச்சிட்டேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் அடித்து என்னை ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போய் இட்டுன்னு வந்தார். நல்லாக்கி உடம்பு நல்லாக்கி இட்டுன்னு வந்து அவங்க அம்மாட்ட இட்டுன்னு போய் சொந்த வீட்டிலே விட்டார். இவ்வளோ தனியாக இனிமேல் வச்சுருக்க முடியாது, நீங்கள் இது போல் பிரச்சனை பண்ணி நானும் இல்லை நேரத்தில் அவள் எதனா பண்ணிட்டேன்னா என்னால் ஒன்றும் பார்க்க முடியாது, நான் வேலைக்கு போகிறேன், இவ்வளோ உங்களை நம்பி தான் இங்கே விடுறேன்னு சொல்லி அவங்கள நம்பி விட்டார். இவர் இருக்கிற வரைக்கும் எங்கள் மாமியார் எங்கள் நாத்தனார் கம்முன்னு தான் இருப்பாங்களே. இவர் போனதுக்கு அப்புறம் தான் பேச ஆரம்பிப்பாங்க. நாத்தனார் கல்யாணம் ஆகலையா? கல்யாணம் ஆகிட்டாங்க. கல்யாணம் ஆகிட்டாலும் அங்கே இருக்க மாட்டாங்க. அங்கே ஒரு 2 வாரம் இருக்கிறாங்கன்னா அங்கே 1 மாதம் இருப்பாங்க அம்மா வீட்டில். அவங்க அந்த அளவுக்கு அவங்க மாமியார்லாம் கேட்டுக்க மாட்டாங்க. இது மரியாதை கொடுக்காது அவங்க மாமியாருக்கெல்லாம். அவங்களே ஒரு நாள் வீட்டில் சொல்லி அழுவாங்க, இது போலாம் பேசுதுன்னு. நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன். நம்ம கேட்கறதுக்கு நம்மளுக்கே ஆள் இல்லை, நம்ம எங்கே இவங்களுக்காக அவங்கள போய் கேட்கறதுன்னு சொல்லிட்டு கேட்க மாட்டேன். பொண்ணு மாசமாக இருந்தேன். மாதம் வந்து சித்தாள் வேலைக்கு போனேன். எங்கள் மாமியார் தான் என்னை சித்தாள் வேலைக்கு அனுப்புனாங்களே. அனுப்பி 9 மாதம் கரெக்டாக ஒரு 3 மாதம் வீட்டில் இருந்த மாதமாக இருந்து 9 மாதம் வரைக்கும் சித்தாள் வேலைக்கு போனேன். 3வது மாடி வரைக்கும் மண்ணு கல்லெல்லாம் ஏற்றுவேன். அந்த வீட்டில் வேலை செஞ்ச வீட்டில் நீ ஒரு சித்தாள் பொண்ணாக தான் சொல்லி வச்சுருந்துக்கிறாங்களே எங்கள் மாமியார். இது என் மருமகன்னு சொல்லவே காணோம். ஒரு நாள் எங்கள் மாமியார் வரலாங்க வேலை செய்கிறதுக்கு. எங்கள் மாமனார் தான் கான்ட்ராக்டாக செஞ்சுருந்தாரு. எங்கள் மாமியார் வந்து உட்காந்துருப்பாங்க, எதனா கூட ஹெல்ப் பண்ணுவாங்க வேலை எனக்கு. அப்புறம் டீ கொடுத்தாங்க, டீ போய் வாங்கிட்டு போனேன். வாங்கிட்டு போய்ட்டு எங்கள் மாமனாரை போய் மாமான்னு கூப்பிட்டேன். அப்புறம் அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா கேட்டாங்க, இன்னும் அவர் போய் மாமான்னு கூப்பிட்ற ஒரு கொத்தனார் அப்படின்னு. இல்லை அவர் எங்கள் மாமனார், இவங்க தான் எங்கள் மாமியார்னு சொன்ன மாதிரி. உடனே எங்கள் மாமனார் திட்டினாங்க, ஒரு மருமகளே இட்டுன்னு வந்து வேலை வாங்குறீங்களா, வயிற்று புள்ள தாச்சி பொண்ணு இட்டு வந்து வேலை வாங்குறீங்களான்னு. அப்புறம் எங்கள் மாமனார், இல்லை அது கஷ்டப்படுற பொண்ணு, அதுக்கு ஏதாச்சும் கை செலவுக்கு வேணும்னு சொல்லி தான் நான் இட்டு வரேன் மருமகளை சொல்லி. ஆனால் எங்கள் மாமனார் என்னை ஒரு அப்பா போல் பார்த்துட்டாரு. அவர் இருக்கிற வரைக்கும் எனக்கு குறை இல்லைம்மா, அவர் பார்த்துப்பாரு. இவங்க அடிப்பாங்க. இதே போல் இவருக்கு என்ன சொல்லுவாங்க, வேகமாக வேலை செய்ய மாட்டா, எனக்கு அம்மா இல்லாதால அக்கா ரொம்ப செல்லம், வீட்டு வேலையை கற்றுக் கொடுக்கல, தாய் இல்லாத பொண்ணுன்னு அக்காவே எல்லா வேலையும். நீங்க அக்கா அக்கா அண்ணன் நான் 3வது. நான் பிறந்தோடனே அம்மா இறந்துட்டாங்களா 3 மாதத்துல விட்டுட்டு. என்னமோ ஜன்னி வச்சு இறந்துட்டு தான் சொல்லுவாங்க. நான் அம்மா பார்த்ததில்ல, அக்கா தான் எனக்கு அம்மா. அக்கா இந்த வேலையை கற்றுக் கொடுக்காதால இவங்க வீட்டில் வந்து எனக்கு அதிகம் வேகமாக வேலை செய்ய வராது. வேலை செய்வேன், ஆனால் வேகமாக செய்ய முடியாது. நான் என்ன சொல்லுவாங்க, பொய்து வரைக்கும் வேலை செய்கிறா, அவங்க புள்ள வேலைக்கு போயிட்டு வந்தோடனே சொல்லுவாங்க, பொய்து வரைக்கும் வேலை செய்கிறா, ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய மாட்டாவ, பொறுமையாக தான் செய்கிறா. இது போல் சொன்னோடனே அவருக்கு டென்ஷன் ஆகிடும். ஒரு வேலையிலேருந்து வந்தோடனே சொன்னோடனே நான் ஆயுதிட்டே ஒரு 1 மணி நின்று கிடப்பேன். ஐயோ காலேருந்து வேலை செஞ்சுமே, ஆனால் இவங்ககிட்ட இப்படி சொல்கிறாங்க. இவங்க எந்த வேலையும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. போயிட்டு சாப்பிட்டு போய் படுத்துப்பாங்க அம்மா பொண்ணுலாம். சின்ன பாப்பா ஸ்கூல் போயிடும், எங்கள் வீட்டுக்காரோட சின்ன பாப்பா ஸ்கூல் போயிடும். அது 4 மணிக்கு தான் வருமே. அதே போல் பண்ணி நின்று நான் எங்கள் வீட்டுக்கிட்ட சொல்லவே முடியாமல் கம்முன்னு இருந்துன்னு வச்சுக்கேன், போட்டு செம்ம அடிப்பார். இவங்க பேச்சு கேட்டுன்னு நீ ரொம்ப அடிப்பார். அடிக்கிறதுலே பயந்துட்டு சொல்ல முடியாமல் எங்கள் அண்ணன்கிட்ட கிளம்பி போயிடுவேன். ஆனால் நான் எங்கேயும் போக மாட்டேன். எங்கள் அண்ணன் என் தங்கச்சி வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். எங்கள் அக்கா அப்பெல்லாம் கட்டி கொடுத்துருந்தாங்க, விழுப்புரத்தில் இருந்துச்சு எங்கள் அக்கா. எங்கள் அக்கா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன் அடிக்கிறாங்கன்னு பயந்துட்டு. அப்புறம் மாசமாக இருக்கும்போது இதே போல் அடித்து எங்கள் அப்பா வீட்டில் இருந்த ஒரு தடவை. அப்புறம் வந்திருந்த இடுமுடி கட்டுறோம் வா மீனாட்சின்னு கூப்பிட்டாங்க. வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு அவரை மலைக்கெல்லாம் அனுப்பிட்டு இப்படி போன மலை கிளம்புனோடனே நான் 7 மணிலாம் பஸ் பிடிச்சி திருக்கோயிலூரில் இருக்குது எங்கள் அம்மா வீடு. அங்கே போயிட்டேன். போனோடனே எங்கள் அம்மா ஆயிடுச்சு, 1/2 மாதம் ஃபுல்லாக தாச்சு ஃபுல்லாக தனியாக பஸ்ஸில் வரையே. அம்மானா சித்தியா? அம்மாவோட அக்கா, அவங்க தான் பிரசவம்லாம் பார்த்தவங்க. சித்திலாம் பார்க்கல.
அப்புறமேட்டு எங்கள் அம்மா அறிவிச்சுன்ட்டு பிள்ளை ஏன்னா பஸ்ஸில் கூட ஏன்னா ஆகிட்டு இருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன் என் பிள்ளைய இப்படி என் பிள்ளைய தனியாக அனுப்புகிறாங்களே சொல்லி எங்கள் அம்மா எங்கள் தாய்மாமன் பண்ணாட்டெலாம் ஆயிட்டாங்க. அப்புறம் எங்கள் தாய்மாமன் மட்டும் என்னை பார்த்துக்கிட்டாங்க. நான் போய் மறுவாரமே எனக்கு பிரசவம் ஆயிடுச்சு. அப்புறம் இவர் வந்து இந்த பிரசவத்துக்கு இடையில ஒரு ஊருக்கு வந்திருந்தார். ஒரு நாளைக்கு குழந்தை பிறகும்போதுனா இன்றைக்கி 2 நாள் முன்னே வந்தார். எனக்கு பொங்கல் அன்றைக்கி குழந்தை பிறந்துச்சு. வந்திருக்கும் போது எங்கள் அம்மா திட்டுச்சு, நேரம் பஸ் புள்ள தச்சு தனியாக அனுப்பிக்கிறீங்களே எப்படி அனுப்பலாம். அப்புறம் இவர் சொன்னார், இல்லை நான் மலைக்கு போனதால் தான் அனுப்புனேன். சரி வந்து 1 வாரம் ஆகுதே, நீ வந்து பார்த்துருக்கணும்ல என் பொண்ணுன்னு சொல்லி கேட்டதுக்கு, வந்து எங்கேயோ குடிச்சிட்டு பைக்கில் வேகமாக வந்தாரான். ஏதோ ஒரு குழந்தை வந்துச்சுன்னு போய் பிடிச்சி அந்த பொம்பளை ஒரு போதையில் போய் அந்த லேடிஸ் அடிச்சுக்கிறாரு. அடித்து இது கேஸ் ஆகி ஒரு ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு ஆகிருக்குது. இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன். சண்டை பிரச்சனைக்கு ஜெயிலுக்கு போய்கிறாரு. போய் ஒரு மறுநாளே எடுத்துட்டுக்கிறாங்க. அன்றைக்கி எடுத்துட்டுக்கிறாங்க ஜெயிலேருந்து. ஜெயிலுக்கு போக விடக்கணும். அவங்க அம்மா 20,000 பணம் கட்டி எடுத்துட்டுக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பேசுவாங்க எங்கள் மாமியார். என் புள்ள ஜெயிலில் இருந்தானே, இவ வரவே இல்லையா, நாங்கள் தானே அன்றைக்கி மீட்டுன்னு வந்தோம். ஆனால் என்கிட்ட சொல்லலை. இவரை பிடிச்சின்னு போனதை கொண்டதை எதுவுமே எனக்கு தெரியாது. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் தான் சொன்னார், இது போல் கேஸுமா ஜெயிலுக்கு போனலாம் சொல்லலை, கேஸ் மீனாச்சு அதான் மீனாச்சு ஒன்று வந்து பார்க்க முடியல, சண்டை விரிச்சுனே, நீ அம்மா வீட்டிலே இரு, நான் வந்து உன்னை பார்ப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவர் போயிட்டு அன்றைக்கி நைட்டு போனார். மறுநாள் எனக்கு வலி வந்து குழந்தை பிறந்துச்சு. போயிட்டு 3 மாதம் ஆச்சு எனக்கு குழந்தை பிறந்து. எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன். 3 மாதம் ஆகிறதுக்குள்ளேயே இவர் ஃபோன் பண்ணி, இது போல் அம்மாக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, வீட்டு வேலை செய்யறதுக்கெலாம் ஆள் இல்லை, நீ கிளம்பி வா மீனாச்சின்னாரு. அவர் வான்ட்டு உடனே ஒரு 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி, நீ சும்மாலாம் வரக்கூடாது, குழந்தைக்கு கொலுசு போட்டுன்னு அருணாக்குடி போட்டுக்கிட்டு தான் வரணும், உனக்கும் புடவெல்லாம் எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க அம்மான்னு சொல்லிச்சு. நான் எங்கள் அம்மா பிரசவ செலவெல்லாம் பார்த்து எங்கள் அம்மாட்ட சரியாக காசு இல்லை, அவங்களும் இது போல் கூலி வேலைக்கு போகிறவங்க தான். அப்புறம் இருமா 3 மாதம் கழிச்சு நான் உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அனுப்புகிறேன், அவன் கூப்பிட்றான்னு அவசரப்பட்டு போவாத. அப்புறம் நான் சொன்னேன், அப்பா வாட்ச்மேன் செட்டில் இருக்கிறாரு, அப்பாட்ட போய் சொன்னால் ஏதாச்சும் செய்வாருமான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட கிளம்பி என் தங்கச்சி நானும் வந்தோம். என் தங்கச்சி தான் என்னை இட்டுட்டு வந்து எங்கள் தங்கச்சி இருக்கா? அப்பாவுக்கு 2வது பொண்டாட்டியோட பசங்க. அதில் ஒரு தங்கச்சி மட்டும் எங்களை ரொம்ப பாசமாக இருப்பா. ஏன்னா எங்கள் சித்தி விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போன பிறகு நாங்கள் வளர்த்தோம் எங்கள் தங்கச்சியை. அதனால எங்கள் மேலே எங்கள் தங்கச்சிக்கு ரொம்ப பாசம், நாங்கள் தானே வளர்த்தோன்னு சொல்லிட்டு. அதனால என் தங்கச்சிட்டு எங்கள் அப்பாட்ட வந்துச்சு. வந்து எங்கள் தங்கச்சி சொல்லிச்சு, அப்பா அக்காவுக்கு ஏதாச்சும் செய்ப்பா, நம்ம இப்படி விட்டோம்னா அவங்க இன்னும் அக்கா வேணா சொல்லுவாங்க, திட்டுவாங்க, நீ என்ன செய்ப்பானே. எங்கள் அப்பா என்ன சொன்னார், இப்போ உடனே செய்யணுன்னே என்கிட்ட காசு இல்லைம்மா, 1 மாதம் ஆகும் வாட்ச்மேன் சம்பளம் தரத்துக்குமானார். அப்புறம் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், அப்பப்பா 2 நாணகாயை குண்டு நாணகாயை கட்டி தரேன்பா, இப்போதைக்கு வச்சு இந்த கொலுசு அருணகாரி என் பொண்ணுக்கு போடு, நான் மறு வாரம் நீ சம்பளம் வாங்கும் போது எனக்கு மூட்டு கொடுத்துருப்பா அந்த கம்மலை இந்த குண்டு நாணகாயை தாலி எடுத்துன்னு சொன்னேன். சரிம்மா சொல்லி எங்கள் அப்பா 6,000 பணம் வாங்கிட்டு வந்துட்டார் அவரோட ஓனர்கிட்ட போயிட்டு. இது மேல் கொண்டு கொஞ்சம் போட்டு கொலுசு அருணாக்குடி, எனக்கு ட்ரெஸ்ஸு, எங்கள் வீட்டுக்காரருக்கு ட்ரெஸ்ஸு, என் குழந்தைக்கு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தார். எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்து அனுப்புனாங்க பார்த்துக்கணும். அவர் வந்து எங்கள் வீட்டுக்காரர் கூட இருக்கும் போது எங்கள் வீட்டுக்காரர் படுத்துட்டு இருந்தேன். அப்போ கயிறில் பார்த்துட்டு பால் கொடுக்கும்போது எங்கள் கயிற்றுல இந்த 2 நாணகாயை காணாமல் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டார். இது போல் எங்கள் அப்பாட்ட கொலுசுக்கு காசு பத்தலைன்னு சொல்லிட்டு 2,000 வச்சுக்கிறாரு, கொடுத்துக்கிறான்னு சொன்னாங்க. குழந்தை பிறந்து இன்னும் 3 மாதம் கூட அவளை செம்ம அடி அடிச்சாரு, வயிற்றுலே எட்டி வச்சார் எங்கள் வீட்டுக்காரு. அது என்ன பண்ணி ஏது பண்ணி தெரியாது. நாளைக்கே வந்து அவனை எனக்கு சொல்லி அடிச்சாரு. நான் அப்புறமேட்டு எங்கள் அண்ணிங்கிட்ட பக்கத்தில் இருக்கிறாங்க, ஒரு 10வது இருக்கிறாங்க, நாங்கள் 13 10வது இருக்கிறாங்க. அப்புறமேட்டு எங்கள் அண்ணிங்கிட்ட போய் சொன்னேன், இது போல் சொல்கிறாங்க நீ அப்பா போய் அதை மூட்டு வந்துட்டு சொல்லணும். எங்கள் அப்பாட்ட போய் சொல்லிக்கிறாங்க, இது போல் பிள்ளை போட்டு அடிச்சிட்டாங்கன்னு சொன்னோன்னே எங்கள் அப்பா மறுநாளே மூட்டு வந்து கொடுத்துட்டாரு. என் பிள்ளைய நாங்கள் போட்ட நகையில் ஒரு நகையை வாங்கி வச்சதுக்காக என் பிள்ளை போட்டு அடிச்சிக்கிறானே. ஆனால் இதுக்குள்ளேயே என்கிட்ட இந்த கம்மல் எதுவும் இல்லை, இல்லைன்னா எங்கள் அப்பாட்ட அதை தான் கொடுத்துருப்பேனே. தாலியே அந்த நாணகாயை மட்டும்தான் இருந்துச்சு, நாணகாயை மட்டும் தான் கொடுத்துருந்தேனே. அப்புறம் எங்கள் அப்பா மூட்டு வந்து கொடுத்துட்டாரு, என் பொண்ணை அடிக்கக்கூடாது, இந்தாங்க உங்கள் நாணகாயன்னு கொடுத்து ஒரு 2 வாரம் கூட இல்லை. எங்கள் மாமியார் சீட்டு பணம் போட்டிருந்தாங்க. சீட்டு பணம் போட்டிருந்து சீட்டு பணக்காரங்க வந்து எங்கள் மாமியாரை ரொம்ப திட்டினாங்க. என் முன்னாலே திட்டின உடனே எங்கள் மாமியார் என்ன சொல்லிச்சு, பாரு ரொம்ப திட்டுறாங்க, எங்கள் மாமனார் சரியாக கொடுக்க மாட்டார், இவங்க வாங்கிட்டு அவனு யாரும் சம்பாரிச்சு கொடுக்க மாட்டானுவ சொல்லிட்டு இதே போல் சொல்கிறாங்க. ஆனால் கொடுப்பாங்க, கொடுத்தது இல்லைன்னு சொல்கிறாங்க, புள்ள கொடுக்கல வீட்டுக்காரர் கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எங்கள் மாமியார் என்ன சொல்லிச்சு, நீ கைட்டி குடும்பினாச்சு, நான் உனக்கு 1 வாரத்தில் கொடுத்துட்றேன் அப்படின்னு நான் யோசித்தேன். கம்மல்லாம் அத்தை வாங்கியே தரலையே. அப்புறம் என்ன சொல்லுது, அசிங்கமான கொஞ்சம் ஒரு 2-3 வாரத்தை எங்கள் மாமியார் கேட்டாங்க, இது போலாம் கேட்குறாங்கடி, நீ தாண்டி என்ன பண்ணணுன்னு. சரி அத்தன்னு சொல்லிட்டு தாலி மட்டும் வச்சுட்டு ஒரு மொத்தம் 6 நாணகாயா கைட்டி கொடுத்தேன். குண்டு 2, நாணகாயா 4 கைட்டி கொடுத்தேன் எங்கள் மாமியார்கிட்ட. கொடுத்த மாதிரி நீயே போய் வச்சுட்டு வா மீனாட்சி சேட்டுக்கல்லன்னு சொன்னாங்க. வச்சு 2,000 ரூபாய் வாங்கிட்டு வந்தோன்னே நான் போகல, அந்த பொம்பளை அப்படிலாம் நீ பேசிட்டாங்க,
நீயே போய் சீட்டுக்காரம்மா வீட்டில் போய் கட்டு மீனாச்சுன்னாங்க. நான் போயிட்டு கட்டிட்டு வந்தாக்கா இந்தாங்கக்கா கொஞ்சம் கொஞ்சமாக எதனா வேலைக்கு போய் தருவோங்க்கா காசுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்த பிறகு எங்கள் வீட்டுக்காரரு அதுக்கு அப்புறமேட்டு எங்கள் மாமியார் 1 வாரத்தில் மூட்டை கொடுக்க சொன்னாங்க, மூட்டையே கொடுக்கல. அதே போல் என் எல்லா நகையும் மூழ்கி போச்சு, ஒரு நகை கூட இல்லை பேணிட்டு. அதெல்லாம் இருந்தும் எவ்வளோ அடி உத எவ்வளோ பிரச்சனை பண்ணுவாங்க என்னைய. எல்லாத்தையும் பொறுத்து பல்ல கட்சின்னு நம்மளா எடுத்துக்கணும் வாய்க்க, நம்ம வாயணும் எல்லாருக்கும் எதிரில்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு என் பிள்ளைங்களை பெற்று வளர்த்தேன். இன்னொரு குழந்தை பெற்றுட்டியா? 2வது எனக்கு ஒரு பையன் இல்லை, என் பொண்ணு ஒரு தடவை இதே போல் பிரச்சனை பண்ணி எங்கள் அம்மா வீட்டில் இட்டு போய் விட்டாங்கல்ல, அப்பயே நான் மாசமாக இருந்திருப்பேன் பகுதி. என் பொண்ணுக்கு அப்போல்லாம் 9 மாதத்துக்கு குழந்தை. நான் அதோட இருந்தோம். அப்புறம் எங்கள் அக்காட்ட இருந்து நான் எங்கள் தாய் மாமா வீட்டுக்கு போனேன். பையன் பிறந்த நாள், எங்கள் அக்காவோட பையன் பிறந்த நாள்னு என்னை வர சொல்லியிருந்தாங்க. அக்கா நான் மாமா வீட்டுக்கு போயிட்டு வரேங்கன்னு சந்தோஷமாக தான் எங்கள் அக்கா அனுப்பி வச்சுது. போயிட்டு அங்கே இருந்துட்டு வந்துடுறா நீ மாமா வீட்டுக்கு போயிட்டுன்னு. போய் எங்கள் மாமா வீட்டில் இருக்கும்போது எங்கள் மாமா வீட்டில் இருக்கிறேன்னு எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை பொண்ணுக்கு, ஏன்னா தாய்ப்பால் கொடுத்துன்னு புட்டி பால் கொடுத்தானே பேதி ஆகி குழந்தை விட்டுட்டு போயிருந்தியா? குழந்தை தான் பிடிங்கிட்டு என்னை அடிச்சுட்டு போய் எங்கள் அம்மா வீட்டில் விட்டாங்க. எங்கள் அம்மா கேட்டாங்க அப்பயும், ஏன் அப்போ கூட ரத்தம்லாம் ஒழுவ அப்படியே ஒரு டவுல் போட்டு மூடி தான் பஸ்ஸில் இட்டு போனார் எங்கள் வீட்டுக்காரர். என்னை பஸ்ஸில் மூஞ்செல்லாம் திறக்க விடலை, இட்டுன்னு போய் என்னை விட்டு வந்துருக்கும்போது கூட சரி நான் எங்கள் தான் குழந்தை கேட்கும் போது அப்போ தான் பாயசம் சாப்பிட்டேன், குழந்தை இல்லைன்ற ஒரு ஏக்கத்தில் தான். அப்புறம் எங்கள் அக்காட்ட சொன்ன மாதிரிக்க நீ போய் அங்கே இருமானுச்சு. அப்புறம் இவங்க ஃபோன் பண்ணி என்னை கூட்டாங்க, நீ வா மீனாட்சி இனிமேல் அடிக்க மாட்டேன் உன்னைய, நான் எங்கள் அம்மா பேச்சு கேட்க மாட்டேன், என் தங்கச்சி பேச்செல்லாம் கேட்க மாட்டேன், இனிமேல் நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் வான்னாங்க. சரி நான் வரேன், குழந்தைய கொடுக்குறேன்னு சொன்னோடனே எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் மாமா சொல்லிச்சு, இது போல் அவன் வர சொல்கிறான், அனுப்பலாமா அனுப்ப தேவையில்லையா சொல்லு மாமான்னு கேட்டோன்னே, அனுப்பலாம் நம்மளே எத்தனை நாளை தான் வச்சிருக்குது, ஒரு பொண்ணு வாய்க்கு வீணாக்கக்கூடாது, அவனாக கூப்பிடும் போது நம்ம அனுப்பலாம்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா என்னை இட்டுக்குன்னு போனார் எங்கள் மாமியார் வீட்டுக்கு. எங்கள் அப்பா இப்படி விட்டுட்டு போனோடனே என்னை அடித்தார் எங்கள் வீட்டுக்கார் போட்டு. தீபாவளி அன்னைக்கு குழந்தை பிடிங்கிட்ட மறுநாள் நான் வந்தபோது ஒரு மாதம் ஆயிடுச்சு எங்கள் அம்மா வீட்டில் இருந்து நான் வந்தது. 1 மாதத்துல யாரும் என்னை அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் இவங்களாம் கூட்டம் இருக்க எங்கள் அப்பா இட்டுன்னு வந்து விட்டா அன்றைக்கி அடிச்சார் என்னை போட்டு. எங்கள் அப்பா போய் அந்த முனை கூட திரும்ப மாட்டேன் அடிச்சிட்டாரு. அடித்து தாலி ஈத்து பிடிச்சிக்கிட்டு, குழந்தை வேணுமா தாலி வேணும்னா இந்த வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போடணும் நீ, அப்போ தான் நீ என் கூட வாயலாம் சொல்லிட்டு சொன்னார். அப்போ எனக்கு ரொம்ப பயந்துட்டு எனக்கு படிக்க தெரியாதால அந்த வெள்ளை பேப்பரில் மட்டும் கையெழுத்து போட்டேன். போடும் போது எங்கள் மாமியார் உட்காந்துருக்காங்க, என் நாத்தனார் எல்லாமே உட்காந்துருக்காங்க, யாருமே எதுவுமே கேட்கல. எங்கள் வீட்டுக்காரர் அடித்து கையெழுத்து வாங்கிட்டு அப்புறம் என்னை எங்கேயும் அனுப்பலை. எங்கள் வீட்டுக்காரர் என்னை நல்லா பார்த்துக்கிச்சு. அப்புறம் எங்கள் மாமியார் எதுவும் கேட்டுக்க மாட்டாங்க, கம்முன்னு தான் இருந்தாங்களே. அப்புறமா என் பையன் வயிற்றுல நின்னான். என் பையன் இருந்தும் நான் வேலைக்கு தான் போனேன். என் பையன் பேர் என்னங்க? மணிகண்டன் சார். மணிகண்டன் மேடம். மணிகண்டன். அடிப்பீங்களா ஒய்ஃபை? சொல்கிறாங்களா அது கேட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் இல்லை நீங்கள் சொல்லுங்கள், அடிப்பீங்களா? நான் இதுவரையும் கல்யாணம் 5 வருஷத்தில் 3 ட்ரிப்பாக அடிச்சிருப்பேன். அதுதான் மேடம். 3 ட்ரிப்லாம் இல்லை, அடிக்கடி வந்து ஒன்று சுய பூஜை நேரமும் இல்லை சொல் பூஜை நேரமும். அதை என்னை மீறி போகும்போது நான் இத்தனை நேரம் திட்டி தான் பாய்க்கும். அது மீறி போகும்போது கோவம் தாங்க அடிச்சிட்டேன். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. சரி, இது இப்போ என்ன அடிச்சிருக்கீங்க? இப்போ என்ன முகத்தில் அப்படி? இப்போ பண்ண தப்பு தான். என்ன தப்பு பண்ணாங்க? ஒரு வீட்டில் நல்ல விஷயம் நடக்குதுன்னா, ஒரு சிலிண்டரு இத்தனை நாள் 10 நாள் கல்யாண விஷயத்து வரதுக்கு முன்னாடி 10 நாள் அடுப்பில் தான் ஆக்கினுக்கிறேன். 10 நாளுக்கு மேலே தான் இருக்கும். சரி இப்போ ஒரு நல்லது வருதுன்னா அந்த டைமில் ஒரு 10 நாள் மேல் கொண்டு இன்னொரு அடுப்பு நான் ஆக்கி நம்ம சாப்பிடுறதுக்கு கஷ்டமா, இன்னொரு 10 நாள் எக்ஸ்ட்ரா அடுப்பில் ஆக போகிறோம். ஆகணுன்னே அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சவொடனே திருப்பி சிலிண்டர் நம்ம கைக்கு தான் வரப்போகுது. திருப்பி புக் பண்ணி நம்ம யூஸ் பண்ண வழக்கமாக யூஸ் பண்ண போகிறோம். நான் வேலை மேலே வேலை செய்யும்போது நீ ஃபோன் பண்ணி சொன்னேன், சிலிண்டரு நான் தர மாட்டேன். என்ன நான் அப்பயே சொன்னேன், ஒரு 10 நாள் அடுப்புலேயே ஆக்கு, அதுக்கப்புறம் நான் முடிஞ்சவொடனே அந்த சிலிண்டர் எடுத்துட்டு வந்து லேண்டிங்கில் வச்சுட்டேன். ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், கொடுத்துரு அப்படின்னு. இவங்க என்ன பண்ணாங்க, வந்த சிலிண்டரும் வாங்காமல் இவங்களுக்கு உள்ளே சண்டை போட்டுக்கின்னு அந்த சிலிண்டரையும் கொடுக்கல. மொட்டை மாடில் தான் இருக்குது, కానీ லேண்டிங்லலாம் இல்லை. லேண்டிங்கில் வச்சுருந்தோன்னா யாருன்னா வந்து எடுத்துன்னு போய்ட்டு முதல்ல வந்த சிலிண்டர் யாருமே அதை வந்து கொடுத்துட்டா 2வது இன்னும் 2-3 நாள் ஆகும். அப்படியே இருக்கும்போது அது லேண்டிங்கில் வைக்கல, நீ மொட்டை மாடில் தான் வச்சுனுக்கிற. நான் வந்து கேட்குறேன், காலையில் விடிஞ்சோடனே கேட்குறாங்க, என்னடா சிலிண்டர் வந்து சிலிண்டர் போயிச்சாடா, என்னடா விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா நான் எடுத்து கொடுக்க சொன்னேன், கொடுக்கலையா அப்படின்னு நான் கேட்டேன். கொடுக்கலடா நான் அப்படி எதிர்க்க படிக்கட்டில் வந்தேன். நான் ஓப்பனாகவே கேட்டேன், சிலிண்டர் உன்னை எடுத்து கொடுக்க சொன்னேன், கொடுத்தியா இல்லைன்னு கேட்டேன். நான் கொடுக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை கூட பேச சைலண்ட்டாக படிக்கட்டிலே நிற்கிறேன். அப்புறம் மிரட்டிக்காகும்போது நான் ஏன் தரணும், அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னு. சரி அதோட விட்டேன். இதுக்கப்புறம் எதுவும் பேசினா ஒன்றும் பிபி ஏறிப்படும் சொல்லிட்டு, நீ பண்ணது நியாயமா இல்லை தர்மமானு அப்படி ஒரு வார்த்தை கேட்டேன். கேட்கும்போது இன்னும் தாங்க முடியல, எனக்கு கோவம் தாங்க முடியல. நம்ம இருக்கும்போதே நீ ஒரு நல்லது கட்டுது இதுக்கே ஒத்துக்க மாட்டேன். சப்போஸ் நான் போகிற சாத்திலேருந்து வீந்துட்டேன்,
அப்போ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா அடிச்சிட்டேன். நீங்க யாருங்க அவளை அடிக்கிறதுக்கு? யாருங்க உங்களுக்கு அந்த உரிமை கொடுத்தது? பொண்டாட்டி நான் அடிச்சிடுவீங்களா நீங்க? கோவம் வந்துதான் பிபி ஏறிச்சான், கண்ணு மூக்கு தெரியாம அடிப்பாரான் இவரு. நான் நேற்று ஃபோன் பண்ணி எங்கள் அண்ணன்ட்ட சொல்கிறேன், இவ்வளோ பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், அவங்க வீட்டுக்காருக்காக உன் மாமியார்ட்டி நீ எத்தனை நாள் எங்கிட்ட சண்டை போட்டுக்கிறேன், அவங்ககிட்டே போயிரு. நீ எங்கள் அண்ணன் என்னையே திட்டுறான். நேற்று பைக்கை வாங்கிட்டு வர சொன்னீங்களா மருமகள்கிட்ட? இவங்க தான் சொன்னாங்க. சொன்னீங்க மேடம். ஏன் எதுக்கு மருமக வண்டி கொண்டு வரணும்? எங்க உங்க பையனை விக்கிறீங்களா பைக்குக்கு? இல்ல மேடம். இல்ல உங்க பையனுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வக்கு இல்லையா? என் பையன் சம்பாதிப்பான். அப்புறம் எவ்வளவு நாளைக்கு இந்த பொம்பளை பசங்களை இப்படி கொடுமைப்படுத்துவீங்க? நாங்க கொடுமைப்படுத்தல மேடம். அவ பேசுற பேச்சு எங்களால காது கொடுத்து கேட்க முடியல. மரியாதை கொடுக்கலன்னா அதுதாங்க உங்களுக்கு நிலைமை. சரிங்க, நான் பேச மாட்டேன். மருமகளுக்கு மரியாதை கொடுக்கலன்னா இதுதான் நிலைமை. நல்லாதான் பார்த்து நல்லா பார்த்து அழகுதானா இது? வேறு அவங்க வண்டியை கொண்டு வா, நகையை கொண்டு வா, உங்க பையனே சொல்றாரு. அந்த பையனோட வாழ்க்கையை கெடுக்குறீங்க. பசங்களை வாழ விடணும். மாமியார் கொடுமை, நாத்தனார் கொடுமை. நாத்தனார் கொடிமேனு ஒரு வாய்து வாழ்ந்துட்டு வர பொண்ணு என்கிட்ட வரவனு எங்க மேடம் கண்ணு கட்டி தெச்சிடலாமாதுங்களா? நீங்க வண்டி கேட்டீங்களா இல்லையா? வண்டி நான் போய் சொல்ல மேடம். அவங்க அண்ணன் தான் சொன்னான். வண்டி கேட்டான், அவங்க அண்ணன் கிட்ட கேட்டான். அண்ணன் கிட்ட சொன்னேன் என் பையன் சம்பாதிக்கிறாங்க, என் பையனுக்கு வண்டி ஓட்டணும்னா என் பையன் வாங்கிப்பான். இவங்க தான் கேட்டான் மேடம். அவங்களையும் சேர்த்து தான் சொல்றேன், அவரையும் சேர்த்து தான் சொல்றேன். அவன் வண்டி கால் எவ்வளவு நாளைக்கு மெரிக்க முடியும்? அந்த காலத்துல நாங்க சைக்கிள் மசி எங்க கூட எங்களை காப்பாத்தினா பிள்ளைங்க காப்பாத்தினாரு மேடம். இப்ப இது பசங்க எல்லாம் வண்டி கேட்டு வண்டி இருந்தா அர்ஜென்ட் வேலை விடுறாங்களும் போறாங்க. வண்டிக்கு அர்ஜென்ட்டுக்கு வேலை விடுறதுக்கு வண்டி வேணும்னா அவர் சம்பாதிக்கணும். பொண்டாட்டியோட அண்ணன்ட்ட வாங்கி வண்டி ஓட்டக்கூடாது. புரியுதுங்களா? ஆம்பளை பிள்ளை பெத்தாச்சுன்னா வரவ மருமக வருமானம் வரும்னு உட்காந்துருப்பீங்களா? அப்படி எல்லாம் கிடையாது. நான் கூட மாத்தாந்தாக்கிட்டு இருந்து வந்த மேடம். நான் ஒண்ணு அப்பா அப்பா நீங்க பட்டதெல்லாம் பத்தலையாமா? உங்க மாமியார் படுத்ததெல்லாம் பத்தலையா? எங்க மாமியார் என்ன தங்க மாதிரி இதுக்கு ஒரு முடிவு. உங்க மாமியார் உங்களை தங்க மாதிரி பார்த்தாங்களா மேடம்? எங்க மாமியாரு இரு எங்க மாமியார் மூஞ்சி கூட நான் பார்க்கல, எங்க வீட்டுக்காரும் பார்க்கல மேடம். எங்க அம்மா இறந்துட்டாங்க, நாய் கட்சி. அதனாலதான் நல்லா பார்த்தாங்க. இது கேளுங்களே, அவங்க பார்த்து இருந்தா பார்த்திருப்பாங்க, என்ன பார்த்திருப்பாங்க. நான் இந்த குணத்துக்கு எங்க ஊர் கூட கேட்டு பாருங்க. ஓ சூப்பர். என்ன சொல்றாங்க? மாமியார் என்ன தங்கமா பார்த்தாங்கன்னு நினைச்சப்போ ஓ நல்ல மாமியாரோ நினைச்சேன். விட்டுங்க, அது விடுங்க. அது போன கதை என் கதை முடிஞ்சு போச்சு. அதுதான் தெரியறது இல்லம்மா. நான் அடிக்க சொன்னேன். தெரியறது இல்ல. அவதான் சொன்னால உங்க கதை கதையா வச்சாலே மாமியார பத்தி. சரி, அப்படி என்ன கதை கதை நான் அடிக்க சொன்னேன். தெரியறது இல்ல. அவதான் சொன்னால உங்க கதை கதையா வச்சாலே மாமியார பத்தி. சரி, அப்படி என்ன கதை கதை உன்னை கொடியும் பண்ண நானு? அம்மா, இந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். உங்களுக்கு அவ அருமை தெரியல. கொடுமைப்படுத்த மருமகளா பாக்குறீங்களோ? கொடுமை பத்திரம் பேர் ஆயிப்போச்சு எனக்கு. மேடம் தப்பு என்ன வேணாம் மேடம்? இன்னொரு மருமக வர போறாள். அந்த மாதிரி அதே போலதான் சொல்றாங்களே, இவருக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். இவர் இல்லாத இடத்துல இன்னொரு இல்ல, இவர் இல்ல. ஒரு நிமிஷம், உங்க பையனே சொல்லட்டும். இருங்க, ஒரு பையன். உங்க அம்மா வண்டி கேட்டு சண்டை போடல? வண்டி கேட்டது அவங்க அண்ணன் கண்ணி கட்டி கொடுக்கும் போதே நான் வண்டியை தரம் பேசினாரு. அதனால என்ன வியாபாரமா பண்ணீங்க? கல்யாணம் பண்ணீங்களா வியாபாரம் பண்ணீங்களா பேசுறதுக்கு? இல்ல மேடம், இந்த சந்தையில போயிட்டு கையில வைப்பாங்க துண்டை போட்டுட்டு, இப்படி 1 2 3 4 அந்த மாதிரியா? அப்படி கிடையாது. நாளாச்சு வட்டி இல்லையே, கஷ்டமா இருக்குன்னு சொல்லி நான் தான் வாங்கிட்டேன். நீங்க போய் லோன் வாங்கி வண்டி வாங்குங்க. வாங்கிட்டோம் சார். மேடம் வாங்கிட்டோம். அதுக்கு எதுக்கு அவங்க அண்ணன் வாங்கி கொடுக்கணும்? இவரை கெடுக்கிறது. ஒரு நிமிஷம், நகை எத்தனை நகை உங்க அம்மா அவுத்து வாங்கிருக்காங்க உங்க மனைவிட்ட இருந்து? மொத்தமே 3 சவரம் தான். மொத்தமே 3 சவரம் உங்களுக்கு பெருசுங்க. அதுதான், அது நான் இல்லன்னு சொல்ல. அந்த 3 சவரம் நீங்க ஏன் கட்டி வாங்குனீங்க? அடகு வைக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தது. நான் வேஸ்ட் கஷ்டமா இருந்தா வாங்கிடுவீங்களா? மனைவி அவளுக்கு நகை கொடுக்கறது அவ பாதுகாப்புக்காக. பொண்ணு வீட்டுல நகை கொடுக்கறது ஒரு எமர்ஜென்சிக்கு, அவ பாதுகாப்புக்காக நகை கொடுக்கறாங்க. உங்களுக்கு வாங்கி சாப்பிடறதுக்கு இல்ல. பொண்டாட்டிய பாத்துக்க முடியல, கல்யாண செலவு பார்க்க முடியலன்னா, வாடகை கொடுக்க முடியலன்னா கல்யாணம் பண்ணாதீங்க. பொண்ணு வீட்டுல இருந்து வாங்கி சாப்பிடாதீங்க. 3 சவரம் நகை உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சு. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த 3 சவரம் வாங்குறதுக்கு. இதெல்லாம் அவ சொல்லி வர்றது பேச்சு இல்ல, எனக்கு வருது கோவம். ஏன்னா நீங்க அந்த பொண்ணு பேச எல்லாமே உங்களுக்கு மரியாதை கொடுத்து தான் பேசுறான். நல்ல பொண்ணு அவ. அதனாலதான் அவளுக்காக நான் பேசுறேன். அப்ப நாங்கெல்லாம் கெட்டவங்க. நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க? நாங்க ஒண்ணுமே பண்ணல மேடம். நீங்க அவ சொன்னதுதான் நகை கேட்கல. நீங்க நகை கேட்கல. யாரு? நீங்க. நான் தான் உண்மை போய் சொல்லியே. அவங்க அண்ணன் கிட்ட கேட்டான் தான் சொல்றீங்க. அதைத்தான் சொல்றீங்க. சரி, நாங்க கேட்ட தப்புதான். தப்புதாங்க.
தப்பு தான், நான் தப்பு தான் கேக்குறேன். இன்னொரு மருமக வர போறாள்ல, அவளுக்காக மரியாதை கொடுங்க. மகளா பாருங்க. நான் மெய்யாலும் சத்தியமா சொல்றேன் மேடம், அவளுக்கு மகளை தான் பார்த்த, அம்மா இல்லையே, யார் இல்லையா என் பிள்ளை சொன்னதுக்கு. நான் மகளை தான், அவளுக்கு ஜாட்டி மலர்ந்து பாடி மலர்ந்து அதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுத்துடலாமா. நான் சொல்றேன் வருமா, இவர் வந்து ஒரு நாள் சொன்னாரு, இது போல அவளுக்கு போட்டுக்க ட்ரெஸ் இல்ல, எங்க அண்ணன் கட்டின புடையோட வந்து விட்டு போயிட்டான், ட்ரெஸ் இல்லைன்னு சொன்னதுக்கு என் மாமியார் வந்து எனக்கு 3 பாவாடை 3 நைட்டி எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் இவங்க பொண்ணு வந்துட்டு பீரோல இந்த புடவை எல்லாம் எடுத்து கொடுத்துச்சு, இதெல்லாம் எங்க அம்மாவுக்கு தேவையில்லாத புடவை, நீ கட்டிக்கோ இதெல்லாம்னு. அப்புறமா இவங்களாவே பிடிங்கிட்டாங்க, இவங்க பொண்ணே தான் பிடிங்கி. நீ பேசின பேச்சு எங்களுக்கு தாங்க முடியாது. நான் எதுவுமே வீட்டுக்கார இது சொல்ல ஏறி போய் அவங்க அப்பாண்ட போய் சொன்னதுக்கு எதனால வீந்தேன்னு கேளுங்க. அவங்க அப்பாண்ட போய் சொன்னதுக்கு எங்க அப்பா அந்த வார்த்தை சொல்லலையா, நான் போய் கேட்டேன். நீங்க சாவச்சா இதெல்லாம் எல்லாமே பையா. சரிமா பைத்தியம் மென்டல்ன்றல யார உங்களையா? எங்க அப்பா சொன்னாரா, கூட வந்து தங்கச்சி இங்க எல்லாமே எல்லாம் போய் சொல்றேன் மேடம். எங்க அம்மா வண்டிதான் இல்ல, எங்க அண்ணன் நம்பர் கூட தாய் தான் இல்ல, அந்த தாய் ஸ்தானத்துல நானும் இல்லாத. நீங்க தாய் ஸ்தானத்துல மனசாட்சி தட்டு சொல்லுங்க. சத்தியமா என் மனசா 4 புள்ள சாட்சியா சொல்றேன், நான் பொய் சொல்ல மேடம். நானும் பொண்ணு பார்த்தேன், சோறு போட்டு ஒரு ஆம்பளை காட்டி இவ்வளவு கூட்டு போய் படுத்துக்கிடான்னு ஒரு ஆம்பளை சொன்னாங்கம்மா. ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட வர இருங்க. சரி, நீ எது வரைக்கும் என்கிட்ட சொன்னா, தீபாவளி அன்னைக்கு இவர் வந்து அடிச்சாரு. வீட்டுக்கு வந்திருந்தேன், வந்த அன்னைக்கு இவர் போட்டு அடிச்சாரு. என்ன அடிச்ச உடனே உள்ள இருந்து வெளியே அடிச்சு தள்ளனே எங்க படி ஸ்டெப்பா ஒரு 2 படி இறங்கும், அந்த படியில போய் கவுந்து அடிச்சு வயிறு அடிச்சு கீழே விழுந்துட்டேன். உடனே எங்க மாமியாரும் எங்க அண்ணி இவரோட பெரிய தங்கச்சியும் போயிட்டாங்க, ராஜக்கா வீட்டுக்கு போயிட்டாங்க. எங்க மாமனார் போய் இப்படி தள்ள கை வச்சுன்னா அவரு உட்காந்துட்டாரு. பொண்ணை சித்திரவதை பண்றீங்களா, அவருக்கு யாரும் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவரு ரொம்ப வயசாயிட்டாரு, அவர் மதிக்க மாட்டாங்க. அவர் போய் உட்காந்துட்டு அழுது நின்றாரு. என்னை இவர் அடிச்சு போட்டு இவர் மொனை கடிக்க போய் உட்காந்துட்டாரு. தலையில ரத்தமா ஊத்துது. எல்லாம் எங்க தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் உடனே எங்க அம்மு மேல இந்த ஷால் எடுத்து எனக்கு கை இப்படி பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச உடனே எல்லாம் அன்னைக்குதான் வந்து தெருவில் எங்க அம்மா சொல்றது உங்க நாத்தனாரியா? ஆமா, எங்க நாத்தனாரி. இவ்வளவு கொடுமைப்படுத்திட்டு அவன் எங்க அம்மா சொல்றான். இதுதான் நம்ம ஊரு பெண்கள். எங்க அம்முன்னு வாய் நிறைய சொல்றான். அவளுக்கு ஒரு பிடி சோறு போட மாட்டான். இவ்வளவு பேசுறீங்க, அந்த பொண்ணே கேளுங்க, போட மாட்டான் மேடம். நான் சொன்னாலும் நீங்க அது இவங்க சொல்லலாம், அந்த பொண்ணு சொல்லாது. சொல்லுமா. அப்புறம் எங்க அம்மா வந்து என்னை பிடிச்சிக்கிட்டு அப்புறம் எங்க நாத்தனா வீட்டுக்காரு, பெரு நாத்தனா வீட்டுக்காரு, நீங்க என்ன அந்த பொண்ணு இந்த அளவுக்கு அடிச்சு போட்டு நீ மட்டும் போறே மணி நில்லு மணி இவர் கோவமா போயிட்டாரு. ஏன்னா இவங்க பண்ற டார்ச்சர் அவருக்கு, இவங்க கேட்கறதோ அவங்க பொண்ணு பேசுற டென்ஷன்ல என்னை போட்டு செம்மையா அடிச்சிருவாரு. இவர் அடிச்சுட்டு இவர் போயிடுவாரு, அங்க நிக்க மாட்டாரு. அப்புறம் ரத்தம். அப்படியா? ஹலோ, அப்படியா? திருப்பி நின்றுதான் ஒண்ணு சண்டை தான் நடந்து கிடக்கும். சரி, இவங்க 2 பேரும் உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்களா? யாரும் டார்ச்சர் கிடையாது, நம்மளுக்கா தெரியுது. அவங்க வீட்டுல போனாலும் நல்லவரை தெரியுது. சும்மா இருக்க மாட்டாங்க. இவர் சொல்றல வீட்டுல இவர் இருக்க மாட்டாரு. யார் சொல்றாங்க? வேலைக்கு போயிட்டு சாயந்தர டைம்ல வரும்போது கூட பிரச்சனை அடங்காது. 2 சைடுலயுமே அடங்காது. அப்படியே போது சரி, ஒண்ணு அம்மாவை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, பொண்டாட்டி அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஆனா பொண்டாட்டி மேல தான் நாங்க அம்மாவை அடிக்க முடியாது, பொண்டாட்டி அடிப்பீங்க. அப்படிதான் சொன்னீங்க. அடிச்சுக்கிறேன் ஒரு டைம், ஆனா ஒரு சில டைம்ல அடிக்க முடியாது. பொண்டாட்டி தானே அடிக்க முடியாது, ஆனா பொண்டாட்டி அடிச்சிட்டேன் நானு. கொஞ்ச நேரத்துல இடுப்புலாம் பயங்கரமா வலி எடுத்துக்கிச்சு. இடுப்பு பயங்கர வலி கொடுத்துச்சு. நான் அப்புறம் இவர்கிட்ட சொன்னேன், எனக்கு இடுப்பு வலிக்குது, வயிறு ரொம்ப வலிக்குதுன்னு. இவர்கிட்ட இவர் என்ன மீனாச்சு உனக்கு ஆச்சு? ஆனா அன்னைக்கு என்னை பாசமா தான் கேட்டாரு, அடிச்சிட்டாரு கொண்டாரு கேட்டாரு, என்ன மீனாச்சு உனக்கு ஆயிடுச்சு சொல்லுமான்னு. அவரை பார்த்தா பெட்ஷீட் பூரா வீணாகி போச்சு. அவர் பாத்ரூம் போனோன்னு அப்படி இவ்வளோ பேர் உருவமா போல வந்துச்சு கட்டியா. அது பாத்ரூம்லேயே தான் போயிடுச்சு. அபார்ஷன் ஆகிற அளவுக்கு அடிப்பீங்க ஒரு பொண்ணு. அபார்ஷன் ஆகிற அளவுக்கு அடிச்சுட்டு நான் எதுவும் பண்ணலைன்னா உங்களெல்லாம் நான் என்ன சொல்லுறது? ஒரு பொண்ணோட வாழ்க்கை, ஒரு பொண்ணு அவ்வளோ ஒரு இதா போச்சா உங்களுக்கு? மாசமா இருக்கிறது பொண்ணை அடிச்சு மெதிச்சு அபார்ஷன் ஆகிறது அளவுக்கு எங்க கல்யாணம் பண்றீங்க நீங்கெல்லாம்? எதுக்குங்க மருமக கொண்டு வரீங்க வீட்டுக்கு? ஒரு பொண்ணை பாத்துக்க தெரியலன்னா நீங்களும் ஒரு பொண்ணு தானே. அபார்ஷன்னா என்னதுன்னு உங்களுக்கு தெரியாது, அவருக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும்ல? தெரியும், அவ சொல்லல எங்ககிட்ட. எப்படி சொல்லுவா? இவங்களோட எப்படி சொல்லுவா? வீட்டுல உங்களை மாதிரி இருப்பாங்கல்ல மாமியாருங்க, பாத்துட்டு இருப்பாங்கல்ல. முதல்ல அந்த மாமியாரங்க திருந்தினா தான் பசங்க நல்லா இருப்பாங்க. பசங்க மேல பாசம் வச்சிருக்கான்னா நீங்க முதல்ல மருமகளை நல்லா பார்க்கணும். அவ எங்களை எவ்வளவு கொடுமை பார்த்தனா அதுல நாங்க எங்க சொல்ல முடியா? சின்ன கொடுமை பத்தின சொல்ல முடியாது. நானே உங்க அம்மாக்கு என்ன சாப்பாடு போடாதனே
எவ்வளவோ பேரை பாக்குறோம் நாங்க, புரியுதா? அவ கொடுமைப்படுத்துறது பொண்ணா இல்லையான்னு எங்களுக்கு தெரியும், நாங்க பேசும்போதே கண்டுபிடிச்சிடுவோம். அப்போ நாங்கள் கொடுமை பண்ணிட்டோம். நிச்சயமா நீங்க தாங்க கொடுமை பண்ணீங்க. ஆமா, சரிங்க. நீங்க கொடுக்கறது டார்ச்சர்ல தான் அவர் அப்படி பண்ணியிருக்காரு. உங்க பையனே சொல்லிட்டாரு. சரி, உண்மையிலே நீங்க 2 பேரும் நல்லா சந்தோஷமா இருக்கு. இதேதான் சொன்னாங்களே. சொல்லட்டும். இப்ப எதுக்கு பிரச்சனையாச்சு? இப்போ இவ்வளோ பிரச்சனை ஆகியும் நான் வேலைக்கு போய் ஒரு அளவுக்கு சம்பாரிச்சேன், கொண்டேன். இவர்கிட்ட தான் கொடுத்தேன். எனக்கு காலுக்கு செருப்பு கூட எடுக்க மாட்டேன். தார் ரோட்ல கேளுங்க, அவரே கேளுங்க, எடுக்க மாட்டேன். உங்க பிள்ளைகிட்ட நான் பேசுறேன், இருங்க. நம்ம குடும்பத்துல நல்லா இருக்கணும், நம்ம வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும். இவருக்கு பவுடர்ல இருந்து சென்ட்ல இருந்து எல்லாம் நான் வாங்கிட்டு வருவேன். நம்ம வீட்டுக்காரர் நல்லா இருந்தா 4 பேர் முன்னால நம்மளுக்கு தானே பெருமைன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னு இவருக்கு யோசிச்சு பார்ப்பேன் நான். ஆனா ஒரு நாள் இவர்கிட்ட கேட்பேன், கால் வலிக்குது, கொஞ்சம் ரோட்டாண்ட போய் ட்ராப் பண்ணிட்டு போயேன்னு சொன்ன வச்சுக்கேன், எனக்கு வேலை இருக்கு மீனாட்சி, போயிடு. அப்புறம் ஒரு நாள் வேலை வண்டி வாங்கிட்டாரா? வாங்கி கொடுத்துட்டேன். 25,000 வாங்கிட்டு வந்தோடனே மின் பணம் கட்டி வண்டி எடுத்துட்டோம். 25,000 உங்க அண்ணன் கொடுத்தாரு? ஆமா, எங்க அண்ணன் கொடுத்தான். சீட்டு பணம் எடுத்து 25,000 தான் என்னால முடியும்னு கொடுத்தான். அது கூட இவங்க சொன்னதோட என் மனசுக்காப்பட்டு தான் போனேனே. நம்ம வீட்டுக்காரர் நடந்து வேலைக்கு போறதால தான் இவங்க நம்மள இது எல்லாம் சொல்றாங்க. அதனால நம்ம வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டோம்னா இவங்க எதுவும் நம்மள கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் போனேனே. அன்னைக்கே நான் கேட்டேன், இவங்க சொன்னாங்க அவளுக்கு வண்டி வாங்கிட்டு வந்து தர வரைக்கும் சோறு போடாத ராமணி சொல்லிட்டு, இது போல் செவுத்து ஒட்டி எங்கள் வீட்டுக்கார உட்காந்து சாப்பிட்றாரு. சாப்பிடும்போது சோறு போட்டுனே சொல்கிறாங்க. நான் இப்படி உட்காந்து குழந்தைக்கு தலை வரேன்னு நான் அப்பயே நானும் கேட்டேன், வண்டி வாங்கிட்டு வந்து தரலாம் சோறு போட மாட்டேன் மாமான்னு நான் கேட்டதுக்கு அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க, ஏன் நீ சொல்கிற, எல்லாம் அவனுக்கா தெரியணும், நீ எதுவும் சொல்கிற வேலை வச்சுக்காத சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அப்புறம் இவர் ஒரு வார்த்தையாச்சும் கேட்டிருக்கலாம். என்னம்மா நீ அந்த வார்த்தை சொல்கிற, அவள் வண்டி வாங்கிட்டு வராலோ இல்லையோ, நான் வச்சு பார்க்க போகிறோமான்னு இவர் வாயால் வரவே இல்லை. இவர் கம்முனே இருந்து போயிட்டார். போனோடனே நான் மறுநாளே கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு என்னை அனுப்பிவிடு, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன். இவர் எதாயிட்டு போய் என்னை மேடாக்கும் பஸ்ஸில் ஏற்றி விட்டார், என்னையும் பையன் பொண்ணெல்லாம். இப்போ எதுக்கு அடி வாங்கினேன்? இப்போ இடையில நான் வேலைக்கு போயிட்டு மடிப்பாக்கத்தில் மேடாகத்துலேருந்து எர்னேட் ரோடு அங்கேருந்து ஒரு லோடு ஏற்றிட்டு வந்தேன் குட்டியான நிறைய. அதை வச்சு நான் அடுப்பில் தான் ஆக்கின்னு வந்தேனே. ஆனால் எனக்கு கேஸ் இருக்குது, கேஸ் காலி ஆகிட்டோன்னே நான் அடுப்பில் ஆக்கினேன். நான் என்ன சொன்னேன், நீ உனக்கு கஷ்டமாக இருக்குது. இவர் ஒரு நாள் சொன்னார் என்கிட்ட, இது போல் வண்டி டியூ கட்டணும், நான் குழுவில் கட்டணும், சீட்டு கட்டணும், இவ்வளோ கடை இருக்குது மீனாட்சி, என்னை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணாத மீனாட்சி, எது காசு கேட்காதன்னாரு. நான் சரி கேஸ் புக் பண்ண 700 ஆகும், எதுக்கு இவரை கேட்கணும். சரிம்மாம்மா எனக்கு அர்ஜென்ட்டாக இருக்கும்போது நான் கேஸ் ஒன்று கேட்குறேன், புக் பண்ணி விடு, இப்போ வேணாம் நான் அடுப்புலேயே ஆக்குறேன் உனக்காகன்னு சொல்லிட்டு ஆக்குவேன். அப்புறம் 2 வாரத்துக்குள்ள இவங்க என்ன சொல்லிடுறாங்க, கேஸ் புக் பண்ணு. இருமா ஒரு நிமிஷம், அதுக்கு தான் சண்டே ஆச்சா? ஆமாம், இப்போ அதனாலதான் போட்டு அடிச்சாரு. இவங்க சொன்னோடனே கேஸ் புக் பண்ணிட்டாருமா. மணிகண்டன், என்ன நினைக்கிறீங்க இந்த பொண்ணு மேல என்ன மிஸ்டேக் நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க இந்த பொண்ணு மேல என்ன மிஸ்டேக் நினைக்கிறீங்க? எதிர்த்து பேசினா சண்டை தான் வரும். எதுக்கு எதிர்த்து பேசுறா அவ? ஒண்ணு நீ அடங்க போனோம், இல்லையா வீட்டுல ஒரு அடங்கி போனோம், 2மே அடங்கி போனா இவங்க 2 பேரையும் சொல்றீங்க. ஆமா, பொதுவா சரி, உங்களுக்கு அவளுக்கு ஏதாவது பிரச்சனை? எனக்கு அதுக்கு எந்த பிரச்சனை கிடையாது. நல்ல பொண்ணு அவ. வரும்போது தொந்தரவு பண்ணாம தான் போதும். நீங்க வேலை செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு தொந்தரவா இருக்கு இவங்க சண்டை போடுறது. சண்டை போடு. சரி, அப்ப நீங்க ஒரு விஷயம் கேட்கறேன், ஒரு விஷயம். நீங்க உங்க பிரச்சனை மட்டும் சொல்றீங்க, அவளும் வேலைக்கு போறாளா? ஆமா. அப்ப அவளுக்கு வீட்டுல வந்தா நிம்மதி வேணும்னு இருக்காது? இருங்க, அவளும் வேலைக்கு போறாள. ஒரு பொண்ணுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்குன்னு தெரியுமா தம்பி? உங்களுக்கு டெலிவரி ஆகல, நீங்க 10 மாசம் சுமக்கல, அவ 10 மாசம் சுமந்து பால் கொடுத்து குழந்தைய வளர்த்து, அப்புறம் மாமியார்ட்டையும் திட்டு வாங்கி, நாத்தனார்ட்டையும் திட்டு வாங்கி, நான் அதே மாதிரி தான் பாக்குறேன். ஒரு அபார்ஷன் ஆச்சா நீங்க அடிச்சுட்டு ஆயிடுச்சு. அப்ப அதோட வேதனை தெரியுமா உங்களுக்கு? நீங்க அதை அனுபவிச்சது கிடையாது, அதனால உங்களுக்கு தெரியல. வயரெல்லாம் புண்ணா இருக்குங்க. அதுக்கு அடி வாங்கி அபார்ஷன் ஆச்சுன்னா வயரெல்லாம் புண்ணா இருக்குங்க. அதே மாதிரி பாருங்க, ஒரு திருமணங்கிறது ஆணும் சேர்ந்தும் விருப்பப்பட்டு பண்ணறது. அது ஆண் பெருசு பெண் பெருசுன்னு கிடையாது, ஆண் கீழே பெண்ணு கீழன்னு கிடையாது. உங்களுக்கு நீங்க சம்பாதிச்சு நீங்க மனைவி கெட்டிக்கிறீங்கன்னா உங்க சம்பாத்தியத்துல நீங்க வண்டி வாங்கி உங்க மனைவியை கூட்டிட்டு போனோம். அவங்க வீட்ல இருந்து காசு வாங்கி நீங்க வண்டி வாங்குறதுல மரியாதையே கிடையாது. இட்டு போக மாட்டாரு, எங்கேயுமே கூட்டு போக மாட்டாரு, மரியாதையே கிடையாது. ஆணுங்கிறது ஒரு பெரிய குவாலிஃபிகேஷனும் கிடையாது. நீங்க ஆணுங்கிறதுனால உங்களுக்கு பல உரிமைகள் இருக்கிறதுன்னு தப்பு. உங்க சேனல்லே பார்த்து நிறைய பார்த்துனா அவ்வளோ அடங்கி இவங்க பேசுறது இது உங்க தப்பு இல்லை. இந்த மாதிரி அம்மாக்கள் சொல்லி கொடுத்து தான் இந்த நிலைமை. நான் 5 வருஷத்துல மேடம் 3 ட்ரிப் தான் அடிச்சுக்கிறேன். 3 ட்ரிப்ல ஒரு ட்ரிப்ல அபார்ஷன் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. அபார்ஷன்ங்கிறது மர்டர்.
நீங்க வந்து அவளை அடிச்சு அவளுக்கு அபார்ஷன் ஆனா அது கொலை, அவ்வளவுதான். கொலைக்கு சமம். புரியுறதுங்களா? அவ வந்து உங்களை காப்பாத்தி விட்டுருக்கா. நான் அதனால தான் நான் இது வரைக்கும் கொம்பனு இன்னமா அடிக்க கூடாதுங்க. நான் அடிக்க போறது கிடையாது. அடிக்க அவளுக்கு மரியாதை கொடுங்க. 2 பேரும் வேலைக்கு போனீங்கன்னா அதே மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு நான் அவள்கிட்ட பேசுறேன்ப்பா. 2 பேரும் வேலைக்கு போனீங்கன்னா வீட்டுல வந்துட்டு 2 பேரும் வேலை செய்யுங்க. அவளும் மனுஷி தானே, வெளியிலயும் வேலை செய்யணும் வீட்லயும் வந்து வேலை செய்யணும்னா எப்படிப்பா அந்த பொண்ணு பண்ணும்? அது சின்ன பொண்ணு தானே. அதுவும் நீங்க இவ்வளோ பெரிய ஆம்பளை வீட்டுல வெளியே போய் வேலை செஞ்சுட்டு வந்து கால் மேல காலை போட்டுட்டு டிவி பார்த்துட்டு உட்காந்துருந்து நீ சமைச்சு கொடு, சோறு போடு, குழந்தைய பார்த்துக்கோ, பொண்டாட்டி ஆயிரு எல்லாம் சொல்லுவீங்க. முடியாத டைம்ல நானும் தான் பாக்குறேன். நீங்களும் பார்க்கணும், அது உங்க டியூட்டி. முடியாத டைம்ல பாக்குறேன். நீங்க பண்ணறது தம்பி, நீங்க பண்ணறது என்னைக்கு ஒரு நாளைக்கு பண்றீங்க, அது பத்தாது தம்பி. 2 பேரும் வேலைக்கு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா 2 பேரும் வேலை செய்யணும் வீட்டுல. அதான் நியாயம். அவளை மனுஷியா மாதிங்க, உங்களுக்கு ஈக்குவலா பாருங்க. உங்களுக்கு அவ வந்து ஒத்து போகலன்னா அவளை கல்யாணம் பண்ணி இருக்க கூடாது. அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து அவளை மட்டம் தட்டுறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அந்த 25,000 ரூபாய் அவங்க அண்ணனுக்கு திரும்ப கொடுக்குறீங்க நீங்க. புரியுறதுங்களா? அந்த பைசா உங்களுக்கு திரும்ப போகணும். அந்த பொண்ணோட நகையை மீட்டு கொடுக்குறீங்க. எப்ப மீட்டு கொடுக்க போறீங்க? 2 வருஷம். இன்னொரு 4 வருஷம் எடுத்துங்க. ஏன் மேடம் இப்போ இருக்கிற பிரச்சனைல திருப்பி நான் உனக்குன்னு அதே இருக்கிறது பிரச்சனையில தானே அவங்களும் நகை கொடுத்தாங்க. அதனாலதான் அதே இருக்கிறது பிரச்சனைல தானே 25,000 ரூபாய்க்கு உங்களுக்கு உங்க அண்ணனுக்கு பைக் இருக்காமா? இல்ல. அவங்க வாங்கியிருக்கலாம்ல உங்களுக்கு பைக். உங்களுக்கு எதுக்கு வாங்கி கொடுக்கணும் அவரு? எப்படி மனசு வருது? நம்ம உழைச்சு நம்ம சாப்பிடணுங்க. நம்ம பைக்ல போனோம்னா நம்ம உழைக்கணும். இன்னொருத்தரோட காசுல பைக் எடுத்து குத்துறேன் நான். பைக்கை வித்துட்டு அவருக்கு காசு கொடுங்க. நீங்க எப்ப சம்பாதிக்கிறீங்களோ அப்ப பைக் வாங்கிங்க. உங்க புள்ளையும் உங்க பொண்டாட்டியும் நல்லபடியா பாத்துங்க. அந்த நகையும் குத்துறேன். தயவு செஞ்சு பண்ணுங்க. நகை கிடைச்சதுன்னா உன்னோட சேஃப்டிக்கு வச்சுக்கோ, யாருக்கு கைத்தி கொடுக்காது. நீயும் புருஷனும் சேர்ந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது, ஏதோ உன்னோட விருப்பப்படி நீயா போய் எடுத்து கொடுத்து எமர்ஜென்சிக்கு எடுக்கிறது வேற. அவங்க கேட்டாங்க இவங்க கேட்டாங்கன்னு கைத்து கொடுக்கறது வேலை வச்சுக்காது. உங்க அண்ணன் கஷ்டப்பட்டு உனக்கு போட்டிருக்கிறது உன்னோட சேஃப்டிக்காக, அவருக்கு கைத்து கொடுக்கறதுக்கு இல்ல. புரியுதா? இது பாருங்க, நமக்கு வயசாகும் போது நம்மள பிள்ளைங்க பார்க்கணும். அந்த பிள்ளைங்க பாக்குறதுக்கு நம்ம எவ்வளவு அனுபவப்பட்டுட்டேன். இவனால எவ்வளவு என்ன பண்றாரு? உங்க அப்பா இல்லையாப்பா? அப்பா 2 வருஷம். அம்மா பாக்குறது இல்லையா நீங்க? இல்ல மேடம். இருங்க, உங்க அம்மா பாக்குறது இல்லையா நீங்க? அம்மா பாக்குறது இல்லையா? ஏன்பா அம்மாவை யார் பாப்பாங்க? பார்க்கணும்னு நினைக்கும் போதுதான் நீங்க எதனா ஒண்ணு பண்றீங்க. அப்புறம் எப்படி உங்களை பார்க்க தோணும் சொல்லுங்க? உங்க கடமைங்க உங்க அம்மாவை பாக்குறது. அவங்க எப்படி வாழ்வாங்க? யாருமா உங்களுக்கு சாப்பாடு போடுறது? வாழை விட்டு சாப்பிட்ற மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு சோறு போடல. சொந்த வீட்டுல இருக்கீங்களா? ஆமா, அதாவது விட்டு காலி போடணும் போங்க. இப்ப கூட சொல்றேம்மா, இப்ப கூட எங்க வீட்டுக்கு வேணா, நீங்க ராஜா மாதிரி மகராஜா எங்கன்னா நல்லா இருந்தோம். நான் கொஞ்சம் சத்த பார்த்தா உங்க பங்கு விட்டு கொடுத்துறேன். இருங்க ஒரு நிமிஷம். இப்ப உங்க வீட்டுல தானே நீங்க இருக்கீங்க? ஆமாம்மா. அப்ப அம்மாக்கு சாப்பாடு போடுறது யாரு? யாரு சம்பாதிச்சு கொடுக்குறாங்க? யாரு? நான் இப்போ ஒரு வருஷமா கொடுக்கல. அதுக்கு முன்னே நான் தான் பார்த்து. அப்ப அம்மா எப்படி சாப்பிடுறாங்க? ஒரு வருஷமா கீழே ஒரு வாடகை ஒரு வீடு போகுது. அந்த வாடகை காசு வச்சு அவங்க பார்த்துன்னு இருப்பாங்க. கல்யாணம் பண்ணிட்டீங்களா? பெரிய தங்கச்சி கல்யாணம் பண்ணி சின்ன தங்கச்சி படிச்சுன்னு இருக்குது. பெரிய தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்குது. இப்போ 2வது தம்பி கல்யாணம் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் தான். தங்கச்சி கல்யாணம் பண்ணாம தம்பி கல்யாணம் பண்றீங்க? சின்னது லாஸ்ட் தங்கச்சி மேடம். அது 9வது தானே படிக்குது. 13 வயசு. 13 அது ஒரு 18 வயசு வந்தாலும் பாரு கட்டி குத்தலாம். இவனை நிப்பாட்டி கூட குத்துருவேன் நான். ரொம்ப சின்ன பொண்ணு, அதனால அது கொடுத்து நல்லா இருக்கா? சரி கொஞ்சம் நல்லா படிக்கட்டும். அட்லீஸ்ட் படிக்க படிச்சுன்னு. தங்கச்சிக்கு செலவு கொடுக்க மாட்டீங்களா? யாரும் அந்த என் பெரிய பொண்ணு குறை சொல்றாங்களே, இந்த பொண்ணு ஜட்டி மலாந்தி பாடி மலாந்து எல்லாம் தான் பாக்குறான். பெரிய பொண்ணு இன்னும் பேருக்கு வயசு வந்தது கூட காசுக்கு வாங்கிக்கினாங்கம்மா. திட்டம் போட்டு என் பேரன் வந்தான்னு சொல்லிட்டு 5,000 நான் செலவு பண்ணேன். அப்படியே கழிச்சுனாங்க. என் பிள்ளை செலவு பண்ணல, இந்த 5,000 பொண்ணுக்கு சரியா போச்சு. இப்போ சொல்றாங்களா 5,000 செலவு பண்ணேன்னு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எதுக்குமா 5,000 செலவாகுது? என் குழந்தை பிறக்கிற அன்னைக்கு இவங்களாம் வரல.
இவங்க யாருமே இல்ல. எங்க வீட்டுக்காரர் தான் இருந்தாரு. சரி, உங்க மாமியாருக்கு யாரு செலவு கொடுக்கறது? இவர் கொடுத்துன்னு இருந்தாரு. இவர் சொல்றதெல்லாம் பொய். 1 வருஷமாலாம் கொடுக்கலன்னு சொல்றது பொய். இவர் இடையில இவங்கள சண்டை போட்டு கேட்பாங்க. என்ன விடாடி மா, சாவச்சு சும்மா தோத்துட்டேன்னு ஐவி இவர் நீங்க இதான் ஒண்ணு, இவருக்கு போட்டு பிபி டென்ஷன் ஏறுது. போட்டு அடிச்சு இவங்க இப்படிதான் இவங்களே. மேடம் அவன் சொல்றாள் அந்த உண்மையாகி போச்சு. கொஞ்சம் நீ சொல்ல நம்மன்னு சொல்லு. நான் நடந்ததை மட்டும் தான் சொல்றேன். குடும்பத்துல அம்மாவை அடிக்கிறேன்னு சொல்றீங்க? சொல்லு. ஒரு கதை ஒண்ணு பந்தமா வந்த கதை தான் பேசணும். எல்லாத்தையும் திரும்பி ஒரு வந்த கதைன்னு அம்மாக்கு யாருங்க சோறு போடுறது? அதான் 1 வருஷம் போடல, 2 வருஷமா போடல. தைரியமா சொல்றீங்க அம்மாக்கு சோறு போடலன்னா அப்பா இல்லன்னா அம்மா என்னங்க 1 செய்வாங்க? வருஷம் தாங்க இல்ல. அப்பா இந்த 1 அந்த வருஷம் 1 வருஷம் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? ஒரு வீடு வாடகை போது தம்பிக்கிறான். தம்பி நான் உன்ன கல்யாணம் பண்ணல, இப்பதானே கல்யாணம் பண்ண போறான். ஓ, அவன் தம்பி வீட்டுல தான் தானே சமைச்சு இருக்கிறான். கொடுப்பாரு. அவன் கூட நான் போல தரமாட்டான். இல்ல யாரும். அவன் கூட தரமாட்டான். அவன் கேட்டாரா தருவாரு. உன் பெரிய புள்ள சார்ந்து வாங்கிட்டு என்னையே கொடுக்கலன்னு கேட்கறேன். அவர் மேல. உன் பெரிய புள்ள தான் ஆடமா கல்யாணம் கதை பண்ண சொல்லக்கூடாது, சொல்ல மூய் வச்சு வீடு, என்னைய சொல்ல வச்சுட்டீங்க. வீடு யார் பேர்ல இருக்குமா? என் மேல இருக்குது. நல்ல வேலை, யாருக்கு எழுதி கொடுத்துடாதீங்க சரியா? அவங்கள வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அது எப்பயோ நடந்திருக்கும். இந்த பாருங்க, அந்த வீடு இருக்கிறனால தான் அம்மா கூட தொத்திட்டு இருக்கீங்க இல்ல? நான் எதுவுமே உங்களை கேட்க மாட்டேம்மா. அவங்க வீடு இருக்குதுன்னு சொல்றாங்க. நான் அந்த அப்படி வீட்டு நினைக்கவே இல்ல மேடம். அம்மாவை பாத்துருக்கணும்ல. அம்மாவை பாத்துருந்தீங்கன்னா நீங்க சரியான ஆம்பளை. ஆனால் 2 பேர் ஊருக்கு போக பொதுவா 2 பேரும் இடுப்புல ஒன்று கை ஒன்றிட்டு போவாங்க. 2 பேரும் சம்பாதிப்பாங்க. வாரம் ஃபுல்லா சம்பாதிப்பாங்கம்மா. கண்ணு சரி, நான் சொல்றது கேளு. என்ன மாமியார நீ பாரு. நான் பாத்துக்கிறேம்மா. ஒரு நிமிஷம். இவ்வளவு நேரம் உனக்காக வாதாடினேன்ல, அவங்க என்னவோ தப்பு பண்ணிருக்கட்டும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அவங்க காலத்துல அவங்களுக்கு படிப்பறிவு இல்ல. வெளிய போய் பார்த்து பேசி எல்லாம் பண்ணல. நம்மள மாதிரி டிவி எல்லாம் பார்த்து அவங்க வளரல. அதனால அவங்க மனசு கொஞ்சம் இறுகி இருந்த மருமகனா இப்படிதான் இருக்கணும்னு அவங்களுக்கு ஒரு தாட் இருந்திருக்கும். நீ அதை மாத்து. நீ மகளா இருந்து அவங்கள பாரு. அது சொல்றீங்கல்லம்மா. நான் சொல்றது கேக்குறியா? இவ்வளவு நேரம் நீ சொன்னதை நான் கேட்டேன்ல. கேக்குறேன். உன் மாமியார நீ தான் பாக்கணும். அவங்க இன்னும் அழக்கூடாது. அவங்க கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி வரக்கூடாது. புரியுதா? அவங்கள அழவிட்டேனா அது மகா பாவம். ஆமா. புரியுதா? நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, விட்டுருங்க. அவளும் நல்ல பொண்ணு, நீங்களும் நல்லவங்க தான். ஏதோ தப்பான விஷயங்களை மனசுல வச்சுட்டு என்னென்னமோ நடந்திருக்கு. உங்க பையனும் கெட்ட பையனெல்லாம் கிடையாது. இல்ல, அது அவருக்கு கோவம் ஜாஸ்தியா வருது. அதான் பிரச்சனை. அது என்னன்னா நீங்க நச்சுன்னு பிடுங்கிட்டு இருந்தீங்கன்னா அவருக்கு கோவம் வராம எப்படி இருக்கும்? புரியுதா? அவ உங்களுக்கு மருமக கிடையாது, உங்களுக்கு மக. சரியா? அவ பண்ண ஏதாவது தப்பு பண்ணிருந்தா அவளுக்காக நான் உங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறேன். வேணாமா, நான் பெத்த பொண்ணு வேணாமா, தயவு செஞ்சு அம்மா. நான் கொடுமைகாசி கிடையாது. இத பாருங்க. சரி, நீங்க நல்லவங்க. இன்னுமா அவளுக்கு மரியாதை கொடுங்க. அவங்கள நல்லா பாப்பா. சரியா? உங்க பையன் பாக்கலனாலும் உங்க மருமக பாப்பா. நல்லபடியா குடும்பம் பண்ணப்படு. தைரியமா இரு. நான் பாத்துப்பேம்மா, நல்லா பாத்துப்பேம்மா. எல்லாருமே நான் நல்லா பாத்துப்பேன். நான் உங்களுக்கு இங்கேயே கூட கேட்டுக்கிட்டு தெரியுமா, என்னை சொல்லு எனக்கு கேட்க கூடாது. எனக்கு அது பிடிக்கல. அவங்கள எங்க மாமனார் கேட்பாரு, எங்க மாமியார எங்க மாமனார் கேட்பாரு. அதுக்கே இவங்க எப்படி தெரியுமா எங்க மாமனார் அடிச்சிருவாரு. என்ன எப்படி அந்த வார்த்தை கேட்கலாம்? ஒரு வயசானவங்க உங்களுக்கு எவ்வளவு வலி வலிக்குது, எனக்கு எவ்வளவு வலிக்குமா. ரோட்ல போய் கேக்குறாங்க. அப்ப அந்த காய் கடைக்காரக்கா நீ கேக்குறாங்க, என்ன உன்னை இப்படிலாம் திட்டுறாங்க, உங்க வீட்டுக்காரெல்லாம் கேட்க மாட்டாரா? ரோட்ல கேக்குறாங்கம்மா அந்த வார்த்தை. அப்ப கேட்கும் போது எனக்கு எவ்வளவு வலி வலிக்கும். நான் செத்த பிற்பாடு உனக்கு என்ன சொத்து தரணுமோ, உனக்கு என்ன பங்கு தருமோ நான் தந்துடுறேன். நான் உயிர் ஊசலாடி சொல்ல உனக்கு உண்டான பங்கு உன்னை பெத்த கடமை நான் கொடுத்துட்டு சாவேன். உன்னை துரோகம் பண்ண மாட்டேன், உன்னை மோசம் பண்ண, உன் பிள்ளைங்க நடுத்தல விட மாட்டேன். உன் பிள்ளைங்க விடனா உன்னை விட மாட்டேன். சரிதானா? இது மாட்டி நீ தனியாக வாடகை அம்மா எதே சொல்லிட்டேன். இப்போ இன்னைக்கு சொன்னவங்க நான் ஸ்டேஷன் கூட பிடிச்சி போய் என்ன எங்கன்னா பண்ணிடுவீங்க. நீங்கள் 2 பேருமே பண்ணிடுவீங்க. அவங்களால இப்ப வாடகை எல்லாம் கொடுத்து வெளியே போய் இருக்க முடியாது. அவங்க அங்கேதான் இருப்பாங்க. உங்களை பாப்பாங்க. என்ன பார்க்க மாட்டாங்கம்மா. பாப்பாங்க. நீங்க வாயை மூடிட்டு ஒழுங்கா இருந்தீங்கன்னா நல்லபடியா பாப்பாங்க. கிளம்புமா, கிளம்பு தம்பி. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.